நேயர்களே, இன்றைக்கு நம்ம மாற்று குரலுக்காக சர்வதேச செய்தியில் நான் உங்களுக்கு பேசுவது, அமெரிக்கா போரை நிறுத்தி இருக்கிறார்கள். தாக்குதலை நிறுத்தி ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் அமெரிக்கர்கள் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலையும் அச்சுறுத்தும் வகையில் நிறுத்தி இருக்கிறார்கள். மத்திய தரைக்கடல் தாண்டி பெர்ஷியன் வளைகுடா, இப்படி ஒரு பெரும் வட்டச்சுற்றில் போர் நிலைகள் கொதித்து நிற்கிறது. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதலை நடத்துவதற்கு தனது சகல திட்டங்களையும் வகுத்து கொண்டிருந்த நேரத்தில் அமெரிக்கர்களுக்கு எதிரான அனைத்து நிலைகளையும் ஈரான் தாக்கி அழித்தது. உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியா, குவைத், கத்தர், ஜொர்டான் மற்றும் பஹ்ரைன் போன்ற நாடுகளில் இருக்கும் 13க்கு மேற்பட்ட தளங்கள் அழிக்கப்பட்டும் பலாயிரக்கணக்கான வீரர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டும் கடும் சூழ்நிலையில் வந்தபோது, கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க அதிபர் இனி கடுமையான போருக்கு தயாராக இருப்பதாக அறிவிப்பு செய்தார். இந்த அறிவிப்பிற்கு முன்பு சவுதி அரேபியா வெளிவிவகாரத்துறை அமைச்சகமும் பாகிஸ்தான் உடைய வெளிவிவகாரத்துறை, அதாவது இராணுவ தலைவர் அசீம் முனீர் மற்றும் சல்மான் பர்ஹான், அதை தாண்டி துருக்கியினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர்களும் ஈரானுடைய வெளிவிவகாரத்துறையும் அரசியல் தலைவருமாக அப்பாஸ் அராகச்சியோடு பேச்சுவார்த்தை நடத்திய போது ஈரான் தெளிவாக சொன்னது, நாங்கள் ஒரு காலமும் தாக்குதலை மட்டுப்படுத்த போவதில்லை. எங்கள் நாட்டில் நடைபெற்ற இதே தாக்குதலுக்கு பதிலாக நாங்கள் முழுமையாக தாக்குவோம் என்றும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருந்தது. ஈரானுடைய அந்த ப்ளூ பிரிண்ட் அடிப்படையில் எங்கள் நாட்டின் எரிசக்திகளை, மின்சார உற்பத்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கினால் என்ன நடக்கும்? இதோ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தன் பதிவில் இவ்வாறு கூறுகிறது. தன் கையில் வைத்திருக்கிற ப்ளூ பிரிண்ட் மூலம் அவர்கள் சொல்வது, அமெரிக்கா ஈரான் முழுமையாக மின்சார நிலைகளை அழிக்க திட்டமிட்டு வரும் நிலையில் அமெரிக்கா அடித்தால் அவர்கள் இஸ்ரேலிலும் சவுதி அரேபியாவிலும் மற்றும் கத்தர் அமீரகத்தில் தாக்குதல் நடத்தவும் என்னென்ன நிலைகளை அவர்கள் தாக்கப் போகிறார்கள் என்ற தகவலை முதற்கட்டமாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அமெரிக்காவிலிருந்து வெளியிட்டது. அதன் அடிப்படையில் இஸ்ரேலில் இருக்கும் லெவேட்டியா பிரதேசமும் சவுதி அரேபியாவில் இருக்கும் தவாக் பகுதிகளும், அதே போன்று கத்தரில் இறக்கும் அராஷ் பஹான் மற்றும் அமீரகத்தில் ஐட்டம் போன்ற இடங்களில் கடும் தாக்குதல் நடத்தி உலக அளவில் மத்திய தரைக்கடல், அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் சவுதி அரபு நாடுகள் போன்றவை திக்குமுக்காட வைக்கும் நடவடிக்கையில் உன்னிப்பாக ஈடுபட்டிருப்பதாக அவதானித்த சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அவசர கதியில் அமெரிக்க அதிபரோடு ஒரு டெலிபோனிக் கான்வர்சேஷன், மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப், எங்களை இந்த அளவிற்கு உங்களுடைய நடவடிக்கைகள் மூலம், நீங்கள் யூதர்களுக்கு கட்டுப்பட்டு நடவடிக்கையின் மூலம் எங்கள் நாட்டிலிருந்து உங்கள் தளங்கள் வெளியேற்றக்கூடிய சூழல் உருவாகும் என்றும் கடுமையாக எச்சரிக்கை செய்தார். இவ்வளவு காலமாக நாங்கள் உங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்தோம், ஆனால் இப்போது எங்களுடைய வியாபாரங்கள் படுத்துவிட்டது. உதாரணத்திற்காக சவுதியினுடைய 8 கப்பல்களும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது பாபல் மந்தப்பில். நாள் ஒன்றுக்கு 74 லட்சம் பேரல்கள் பிசினஸ் செய்த ஒரு சவுதி, 2030 விஷன் 2030 வடிவமைத்திருக்கிற சவுதி இன்றைக்கு அகலபாதாளத்தில் சென்றிருப்பது அந்த நாட்டை பெரும் கொதிநிலையில் ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன செய்வது என புரியாமல் திக்குமுக்காடி கொண்டு வரும் சவுதி அரேபியா தற்போது அதிலிருந்து தப்புவதற்காக அமெரிக்கர்களை போரை நிறுத்த வேண்டும் என கடும் அழுத்தம் கொடுத்ததன் விளைவாக அமெரிக்க அதிபர் ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் இவ்வாறு: ஈரானுடைய மக்களுக்காகவும் ஈரானுடைய செழிப்புக்காகவும் நாங்கள் இந்த போரை நிறுத்துகிறோம். ஆனால் இதை அறிந்த யூதர்கள் கொதித்துத்தான் போய்விட்டார்கள். யூத நாட்டிலிருந்து வந்த செய்தி நமக்கு என்ன சொல்கிறது? இஸ்ரேலில் அமெரிக்காவின் இந்த யூட்டர்ன் பொலிட்டிக்ஸ்,
அமெரிக்க அதிபருடைய இந்த நிலை, இதனை நன்கு அறிந்து கொண்ட பின் ஒட்டுமொத்தமாக யூதர்கள் இஸ்ரேலில் அரசியல் தலைமையும் இராணுவ தலைமையும் ஆடி போய்விட்டதென்றும், மீண்டும் அவர்கள் எந்த வழியிலாவது ஈரானியர்களோடு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு விட்டால் தமக்கான இடமளிப்பு இல்லாமல் போய்விடும் என அச்சப்பட்டு அதை செய்தியாகவே வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலில் இருந்து வெளிவரும் தி கால் என்கின்ற மிக முக்கியமான ஒரு நாளிதழ். இந்த நிலையில் பஹ்ரைன் தங்களின் நாட்டின் ஏற்பட்டிருக்கும் ஒரு அனர்த்தத்திற்கு கண்ணீர் மல்க ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். பஹ்ரைன் இவ்வாறு சொல்கின்றது: அல்லாவின் தூதர் முகமது நபி அவர்களின் மீதான சாட்சியாக நாங்கள் கேட்கிறோம். யார் சொல்கிறார்? பஹ்ரைன் சொல்கிறது. அல்லாவின் தூதர் முகமது நபியின் மீதான சாட்சியாக நாங்கள் கேட்கிறோம், எங்கள் மீதான தாக்குதலை நிறுத்துங்கள். உண்மையான அறநெறியோடு ஷரியத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். யார் கேட்கிறா? பஹ்ரைன் சொல்கின்றது. உண்மையாக அறநெறியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும், முகமது நபி அவர்களின் சாட்சியாளராகவும் அவர்களால் நீங்கள் மேன்மைப்படுத்தப்பட்டீர்கள், இஸ்லாம் உங்களுக்கு இவ்வளவு உயர்ந்த கண்ணியத்தை கொடுத்தது, எங்கள் மீது தாக்குதலை நடத்த வேண்டாம் என பரிந்துரை செய்து கண்ணீர் மல்க பஹ்ரைன் ஈரானிடத்தில் வேண்டுகோள் வைத்ததையும் நாம் உங்களுக்கு செய்தியாக தர இருக்கிறோம். இதற்கிடையில் ஈரானில் இருக்கும் பிகாக்ஸ் மலைகளின் மீதான தாக்குதலுக்கான காரணம் என்ன என்பதை இப்போது சர்வதேச செய்திகள் ஊடாக வெளியேறி இருக்கிறது. ஈரானில் இருக்கும் பிகாக்ஸ் மலைகளின் மீதான இந்த தாக்குதலின் மூல காரணம் நாம் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருந்தோம்? ஸ்டாக் பைல்ஸ் என்று சொல்லக்கூடிய யுரேனியம் என்ரிச் செய்யப்பட்ட ஸ்டாக் பைல்ஸ், அதனுடைய அணு துகள்கள் பானைகளிலும் குடுவைகளிலும் வைக்கப்பட்டு பிகாக்ஸ் மலைகளில் பத்திரமாக மூடப்பட்டிருப்பதுதான் அமெரிக்கர்களின் இலக்காக இது இருக்கிறது என்றும், CIA மற்றும் மொசாத் இதைத்தான் செய்திருக்கிறார்கள் என்றும் முதலில் செய்திகளின் மூலமாக நாம் நம்பினோம். தற்போது வெளியான செய்தியில் பிகாக்ஸ் மலைகளின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு செய்தியை வடிவமைத்திருக்கிற இஸ்ரேலுடைய மொசாத், அங்குதான் முஜிதபா கமேனியும் அவரோடு சேர்ந்து ஏராளமான IRGC மூத்த தலைவர்களும் செயல்பாட்டாளர்களும் மிகுந்த பாதுகாப்போடு இருப்பதாகவும், அந்த மலைகளை குடையக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் அமெரிக்கர்களுக்கு கிடையாது என்பதால் பின்னூட்டமாக காந்த செயல்பாடுகளால் ஆன வடிவமைக்கப்பட்ட ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யப்பட்ட அந்த அறையினுள் அமெரிக்கர்களின் எந்த ஒரு சமிக்ஞைகளும், அதாவது சேட்டலைட் தொழில்நுட்பத்தின் மூலம் மனிதனின் உடலில் ஏற்படுகிற எந்த மாற்றத்தையும் வெப்பத்தால் உணர முடியாத ஒரு வடிவமைக்கப்பட்ட மேக்னெட்டிக்ஸ் ஹப்புல இருப்பதாகவும் தற்போது செய்திகள் வருகிறது. இந்த செய்திகளுடைய உண்மைத்தன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், உண்மையில் அவர் பிகாக்ஸில் தான் இருக்கிறாரா என்பது ஒரு பல கேள்வி. இந்த நிலையில் அமெரிக்கா, மொசாத் இரண்டு நாடுகளும், அமெரிக்காவினுடைய CIA, அதே போன்று ஈரானின் இஸ்ரேலின் மொசாத் தடுமாறுகிறது முஜிதபாவை கண்டுபிடிக்க. இப்பொழுது தலைவர்கள் படுகொலையில் இருந்து அவர்கள் அனைவரும் தப்பி பிழைத்திருப்பதன் காரணம், கடந்த காலங்களில் ஏற்பட்ட பெரும் தவறுகளால் ஏராளமான தளபதிகளையும் தலைவர்களையும் இழந்து போன ஈரான், அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களுடைய தொழில்நுட்பத்தை நன்கு உணர்ந்து முஜிதபா கமேனியுடைய ஒரு சிறு ஆடியோ கூட வெளியே வராமல், அவருடைய சொல், அவருடைய வடிவம், அவருடைய செயல்பாடுகள், அவர் பேசுகிற நிலை எதையுமே AI மூலமாக கணித்துவிடும் வல்லமை கொண்ட அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் அதற்கு இடம் கொடுக்கவே மாட்டோம் என்ற அடிப்படையில் கைகளால் எழுதப்பட்ட கடந்த கால ஓலைச்சுவடிகளை போன்று, அது கடத்துவதற்கு புறாக்களின் கால்களில் மன்னர்கள் விடுகிற தூதுக்களை போன்று வலிமையான, அதுவும் குறைந்த 3 அல்லது 4 உயிர் கொடுக்கும் நபர்களை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றும், அவருடன் மீதே இந்த செய்திகள் கடத்தப்படுவதாகவும்,
பீகாக்ஸ் மலைகளின் தாக்குதலில் அமெரிக்காவும் யூதர்களும் களைப்பாரி இருக்க வாய்ப்பில்லை, அவர்கள் களைப்பு அடைந்திருப்பார்கள், இளைப்பாரி இருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் இந்த செய்தியின் ஒரு முக்கியமான பாகமாக இருக்கின்றது. ஆகவே அமெரிக்கா தற்போது போரை நிறுத்தினாலும் அமெரிக்கர்களின் நிலை மாறவில்லை. இரண்டே வாய்ப்பு தான் இருக்கிறது. ஒன்று, போரை நிறுத்தி சமாதானத்திற்கு செல்ல வேண்டும். மற்றொன்று, போரை கடுமையாக தாக்க வேண்டும். போரில் கடுமையாக தாக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு வல்லமை இல்லை. ஏனென்றால் எல்லா குண்டுகளும் தீர்ந்து விட்டது, எல்லா ஏவுகணைகளும் அழிந்து விட்டது. இதுதான் இன்றைய மத்திய கிழக்கின் செய்தி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.